நினைச்சாலே நமக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி தான் வரும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அருட்தந்தை வேதாந்தி மகன். அவர்கள் ஒவ்வொரு கவிகளும் அவ்வளவு சிறப்பாக 2000 கவிகள் கிட்ட எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கவிகளையும் படித்து அவ்வளோ ஒரு தத்துவங்களாக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கவி இன்னைக்கு நான் படித்த 2 கவி அனுப்பிச்சிருந்தேன். அதை விட ஒரு கவி இப்போ வந்து சொல்கிறேன். என் பொருளை என் செயலை என் குணத்தை என் உயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை எவ்வூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அந்த கவியவே அப்படியே ஒன்று எந்த கவி படித்தாலும் அதனோடய அப்படியே ஒன்றிடணும். ஒன்றை அதுக்குள்ள உள்ள பவரெல்லாம் நமக்குள்ள அப்படியே ஆக்டிவேட் ஆகும். அப்படியே நம்ம எண்ணங்கள் சிறு பிரகாசமாக இருக்குன்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. நம்ம செயலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், வரி சுத்தமாக இருக்கும். அப்படி தெரிஞ்ச ஒரு நீரோட மாதிரி மனசு ஆகுமா. தண்ணி எப்படி ஒரு தெரிஞ்ச நீரோடையாக போகுது, அது மாதிரி மனசில் உள்ள அந்த பாரம் கவலை அழுக்கு எல்லாம் நீங்கி ஒரு நீரோட மாதிரி மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல் செயல் இது 3 சிறப்பாக இருக்க நமக்குள்ள இறைநிலையும் குருவும் வந்து நமக்குள்ள நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம அந்தபடி நம்ம போக போக நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ நமக்கு தேவைங்கிறதெல்லாம் குரு அப்படியே நிகழ்த்தி பண்ணி அதை சிறப்பாக கொடுக்குறாங்க. நம்ம இப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா குருவை நினச்சிக்கிட்டே செய்யணும். எப்பயுமே அருள் காப்பும் சங்கல்பமும் பிரபஞ்சத்தை வாழ்த்தணும். அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்துக்காக இருக்குது. அப்போ நம்ம குருவை நினச்சி அந்த சொல்ல சொல்ல வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வையகம் அப்படி சொல்ல 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 வேலை நேரங்கள் போக போக நம்ம அந்த வேள்வியை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே நமக்குள்ள மைனூட்டாக இறங்குறத நல்லா வாஷ் பண்ணலாம். இது எனக்கு வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. பட் என்ன செஞ்சேன், 1 hour தான் என்னால் மௌனம் இருக்க முடியுது. ஒரு துரியாதீத தடம் எடுத்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் தான் மௌனத்திலே இருப்பேன். நான் பௌர்ணமினா பேசும் மௌனம் இருப்பேன். இன்னைக்கு வேலை சரியாக இருக்கிறதுனால என்னால்